ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 32 சைஸ் உள்ள பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான். இதோட கட்டிங் வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து முன் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வந்து பின்னாடி ஹூக் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த கட்டிங் வீடியோ வந்து முன்னாடி ஹூக்கு, இது வந்து பின்னாடி ஹூக் வைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறது வந்து முன் போர்ஷன் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி நான் ஓரத்தில் அடிச்சுட்டு பெரட்டுறேன் அப்படின்னா வந்து அந்த பிசிறு தெரியாது, நம்ம ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இல்லைன்னா இப்படியே வச்சு கூட நம்ம அப்படியே மேல் ஒரு ஓட்டு மேல் தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம இன்னொன்னே அதே மாதிரி அட்டாச் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி தைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். வளைவுகள்கிட்ட மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பெரட்டிக்கிறணும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பமும் இருக்காது. அதே சமயம் வந்து சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம் ப்ளவுஸு. இப்போ மேலே அமுக்கு தையல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த சுருக்கமாக வராமல் அந்த ஓரத்துலேயே நம்ம போட்டோன்னா அந்த சுருக்கம் எதுவும் வராது. பார்த்து தான் அடிக்கணும். இழுத்து அடிச்சிங்கன்னா சுருக்கம் வரும், அப்படியே விட்டுட்டு நம்ம அடிக்கணும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஏன் அடிக்கலை அப்படின்னா நம்ம கடைசியாக ஃபினிஷ் முடிச்சுட்டு கீழே நம்ம அதை அடிச்சுக்கிடலாம். ஏன்னா கீழே பைப்பிங் கொடுத்திங்கன்னா இன்னமும் அழகாக இருக்கும் ப்ளவுஸ். இப்போ நம்ம அடிக்கிறது கழுத்து. முன்கழுத்து வந்து நான் 6 தான் வச்சுருக்கேன், அதுதான் வந்து நல்லாயிருக்கும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோஸ் ஃபுல்லாகவே இருக்குது. என்னோடய மெத்தட் படி நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியான ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுத்து வந்து அந்த கட் பண்ணுவோம் இல்லையா, அதோட சைடு பீஸு அப்படியே அதை வச்சுட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஆப்போசிட் சைடு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் ஒரே சைடில் நீங்கள் கலந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரே சைடில் அடிச்சிருவீங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம அடிச்சுட்டு பெரட்டி ஒரு ஸ்டிச் அமுக்கு தையல்னு சொல்லுவோங்க, அதை வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். வீடியோஸ்க்காக நான் தைக்கிறது இல்லை, நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு தைக்கிற வீடியோஸை நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வெட்டி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் இன்னொன்றையும் நம்ம இது பண்ணிக்கிறணும். ஒன்று ஒன்றா நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அந்த இந்த சைடா அந்த சைடாங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒன்றே நீங்கள் அடிக்கும்போது அந்த குழப்பம் வராது. நான் நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம லைனிங் வித் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஏன் இந்த மாதிரி சென்டரில் கை வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த லைனிங்கும் கிளாத்து நம்ம அடிக்கும்போது அப்படியே கை வச்சு அடித்தோம் அப்படின்னா தான் வந்து லைனிங் தனியாகவும் ப்ளவுஸ் துணி தனியாகவும் பெருசாகவும் சின்னதாகவும் அந்த மாதிரி இருக்காது. ஈவனாக இருக்கிறதுக்காக தான் அந்த சென்டரில் அந்த எந்த இடத்துலலாம் வளைவுகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கை வச்சு அடித்து திருப்பும் போது அப்படி திருப்பினோன்னா நல்லாயிருக்கும். இப்போது 2 பீஸையும் நம்ம ஒன்றா அடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள்.
2 தையல் போட்டுக்கிட்டோன்னா பிரியாது. அதுக்காக தான். அதே மாதிரி இந்த சைடு நம்ம பண்ண போகிறோம். இப்போ அது மாதிரி பண்ணும்போது மேலே வந்து அந்த பட்டர்ஃப்ளை கிளாத் வந்து மேலே இருந்தது, அந்த கழுத்து பீஸ் வந்து கீழே இருந்ததா. இப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது இந்த மாதிரி வைங்க. பட்டர்ஃப்ளை வந்து கீழே இருக்கணும், கழுத்து பீஸு மேலே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ அது வந்து நம்ம முன் போர்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பின்னாடி நம்ம அடிக்க போகிறோம். இப்போ நம்ம அடிக்கிறது பின்னாடி கழுத்துக்கிட்ட. நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு ஒரே மாதிரி நம்ம அடிக்கணும். அப்போ தான் எந்த குழப்பமும் இருக்காது, பிரிக்கிறதுக்கான வேலையே அங்கே இருக்காது. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் அடிக்கிற மாதிரியே அடிங்க, ஈஸியாக இருக்கும். இது வந்து பின்னாடி ஹூக் வச்சு அந்த ஹூக் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பாம்பாம் வைப்போம் இல்லையா, அது வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான தனி வீடியோவும் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோலையும் கூட அதை வந்து நான் சேர்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கஸ்டமர் என்ன கேட்டாலும் அதை நம்ம வந்து தெரியலைன்னு சொல்லாமல் அதை நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சொதப்பாமல் ஓரளவுக்கு நம்ம அதை வந்து ரெடி பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணி நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான், ஏதாவது ஒன்று புதுசாக கேட்டாங்க அப்படின்னா அப்போ நான் ஏதாவது வீடியோ பார்த்து அப்படி தான் நானும் ட்ரை பண்ணேன். ஆரம்பத்தில் நான் கற்றுக்கிட்டப்போ நான் அதை தான் செஞ்சேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரி கோடு நான் போடுறேன் அப்படின்னா, நம்ம கட் பண்ணும்போது அங்கே டாட் பிடிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கோடு போட்டு நீட்டாக அடிக்கும்போது எந்த ஏற்ற இறக்கலாமல் வரும். ரொம்ப பழகுனவங்களாக இருந்தால் கோடெல்லாம் தேவையில்லை, அதே அளவில் அப்படியே அடிப்பாங்க. ஆனால் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்ன மாதிரி கோடு போட்டு அடிங்க. அதுக்காக தான் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பிக்கணும். ஏன்னா நம்ம இந்த கைக்கிட்ட வளைச்சி வெட்டியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இது பண்ணிவிட்டு இதே மாதிரி அடிச்சிடணும். இப்போது இந்த மாதிரி திருப்பிட்டு லைனிங் கிட்ட ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம திருப்பி அடிக்கிறப்போ அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ண மாதிரி ஒரு ஒரு நீட்டான ஒரு இது இருக்கும். அப்படியே நீங்கள் வச்சு திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் கொச கொசன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிறப்போ அது வாய்ப்பே இருக்காது. நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் அடிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், அப்படியே பிரட்டிட்டு ஒரு அடி அடிக்க போகிறோம். பாருங்கள், நான் தைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் அடிக்கணும். அவ்வளோதான். அதை பார்த்துக்கோங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கேயுமே ஒரு சின்ன ஒரு சுருக்கம் கூட இருக்காது. அவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு நீட்டான ஃபினிஷிங் தான் வேணும். நான் இந்த ப்ளவுஸ் தைக்கையிலலாம் நைட் ஆகிடுது, இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வந்து நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை தையல் வேணாலும் இது மாதிரி நான் போட்டு தான் முடிப்பேன். அவ்வளோதான், கை வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு. கையில் அவங்க எந்த டிசைனுமே கேட்கல, அதனால் வந்து 3/4 ஸ்லீவ் மட்டும் வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன்.
கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் பைப்பிங் வீடியோஸ் ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் வந்து போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நான் வந்து பைப்பிங் வச்சதை நான் எடுக்கலை, அதனால் நிறையா நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து இப்போ ரெடி பண்ணுறது வந்து பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடி ஹூக்கில் வந்து இந்த மாதிரி பாம்பாம் பால் வச்சு தர சொன்னாங்க அந்த ஹூக் தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்காக தான் நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து சாரியோட கிளாத்து. சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி தான், ஒரு வாடாமல்லி கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரில் தான் சாரீ இருந்தது. இதை எடுத்துகிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி அந்த பாம்பாம்பு தெர்மாக்கோல் பால் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பலாம் இல்லை, சின்ன பாக்கெட்டே ஒரு 7 ரூபாயோ என்னமோ தான் வரும் ஒரு பாக்கெட்டே. அது நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 3 ப்ளவுஸாவது அதில் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி சின்ன சின்னதாக கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறது நம்ம அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கிடலாம். நான் இந்த வீடியோ மட்டுமே கூட தனியாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் கூட போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த கலர் நூல்லே கட்டுங்க, இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஒரு 12 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அந்த பால் வந்து. ஒன்று மட்டும் காமிச்சிருக்கலாம், ஏன் இவ்வளோ காமிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம பார்க்குறத விட 2 3 பார்க்கும்போது நான் இந்த மாதிரி செய்கிறேன், உங்களுக்கு வேறு ஐடியாஸ் கூட தோணலாம், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து காட்டியிருக்கேன். சென்டரில் வச்சு அப்படியே ஒரு உருண்டு உருட்டி அப்படியே ஒரு நாட் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இது அவ்வளோதான். அந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம வந்து அடிக்க வேண்டியதான். அந்த பால் வந்து இந்த சைடு இருக்கணும், இதை வந்து ஹூக் சைடு நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து அந்த கிளாத்து வச்சு நம்ம பெரட்டுவோம் பாருங்கள். அப்படி நீங்கள் வைக்கும்போது அந்த பால் அங்கிட்டு போயிடும். எப்படின்னா இப்போ நம்ம வைக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு போயிடும். நல்லா பாருங்கள், இது தெர்மாக்கோல் தான் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஒன் சைடு மட்டும் குதிரை இருக்கிற அந்த இது மாட்ட தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஒன்றும் ஆகாது, அதுவே அமுங்கி அடிச்சிடும். ஒன்று ஒன்றா பக்கத்தில் வச்சு அப்படியே மெதுவாக நம்ம அடித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தையலும் மெதுவாக போடுங்க. அந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறதே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு இப்போ லைனிங் வச்சு அந்த லைனிங் பீஸ் இருக்குல்லையே, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக பீஸ் கட் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்க வேண்டியதான். நான் வந்து இது மாதிரி நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அடுத்து ஒன்றும் இல்லை, 2 ஷோல்டரையும் அட்டாச் பண்ணி, பின்னாடி உள்ள ஷோல்டர் முன்னாடி உள்ள ஷோல்டர் 2ஐயும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவை அட்டாச் பண்ணிவிட்டு தைக்க வேண்டியதான். அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் ரொம்ப லேட் நைட்டில் தான் இது தைச்சேன், அது நான் எடுக்கலை. இன்னொரு வீடியோஸில் கண்டிப்பாக வந்து நான் ஃபுல் வீடியோவே நார்மல் ப்ளவுஸு, அதாவது வித் லைனிங்கோடு நம்ம எப்படி ஃபுல்லாக தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா சைஸில் இருக்கிற ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது, வெயிட் அதிகமாக இருந்தால் எப்படி கட் பண்ணுறது, ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஆம்கோல் வந்து கரெக்டாக எப்படி, ஏன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஆம்கோல் பிரச்சனை தான் வரும். எப்படி தைச்சாலும் எனக்கு இந்த சைடில் பப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதோட கட்டிங்ஸ்லேருந்து எல்லா வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தைக்கிறது வந்து ஹூக் முடிச்சுட்டு அந்த வளையம் சைடு இருக்குள்ளே அது தைக்கிறோம். அது ப்ளவுஸோட பின் சைடு கிளாத் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் தைக்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. நமக்கு அளவு ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச், அந்த 1/4 இன்ச்சில் தான் நம்ம அடிக்கணும். கூடலாம் அடிச்சிட்டிங்கன்னா அது தையலை பொறுத்த வரைக்கும் 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, கூட குறைச்சி அடிச்சிடவே கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்களா? இப்போது இதை வச்சு நம்ம பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? சும்மா பின்னாடி ஹூக் வச்சுருந்தா இவ்வளோ நீட்டு இருக்குமா? இருக்காது. இப்போ பாருங்கள், இதுதான் ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங்கு.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சில பேருக்கு இந்த கொசன்னு அதாவது நிறையா டிசைன் வைக்கிறது பிடிக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக தான் விரும்புவாங்க. சில பேருக்கு நிறையா டிசைன்ஸ் இருந்தால் அவங்க விரும்புவாங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது இந்த மாதிரி அவங்க ப்ளவுஸ் போடும்போது நமக்கே பார்க்க அழகாக இருக்கும். இதான் என்னோடய ஃபுல் வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.